சுழட்டி உங்களை என்ன செய்யுது? நசுக்கி இருக்கு. உங்களை நெறிந்த நாணலாக நீங்க இங்க வந்திருக்கிறீங்க. அடுத்த இன்னொரு அனுபவத்தை சொல்றது இயேசு கிறிஸ்து சொல்கிறார். மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். அல்லேலூயா. எப்படி எரிகிற திரி? மங்கி எரியுது. என்ன இருக்கு? எதனால மங்குது? காத்து அடிக்கிறதுனால. எதனால மங்குது? காத்து அடிக்கிறதுனால. இது என்ன செய்யுது? வெளிச்சத்தை சரியா கொடுக்க முடியல. ஏன்? இந்த பக்கம் சோதனை, அந்த பக்கம் சோதனை, போதுமடா சாமின்னு சொல்லுகிற அளவுக்கு நமக்கு சோதனை. எங்க பார்த்தாலும் சோதனை, மேலையும் சோதனை, கீழையும் சோதனை, நடந்தாலும் சோதனை, திரும்பினாலும் சோதனை, எல்லா பக்கமும் சோதனை மேல் சோதனைடா. இந்த சோதனையில நான் எப்படி ஜெயிக்க போறேன்? எல்லா இடத்துலயும் உன்னை சுத்தி சுத்தி காத்தடிக்குது. நீ 2 அனுபவத்துல இருக்கிற. இந்த 2 அனுபவத்துல இருக்கிறவனுக்கு தான் யார் தேவை? யாரு தேவை? வைத்தியம் தேவைங்க. நசுக்கப்பட்ட இருக்கிற இடத்துல இருக்கிறவனுக்கும் உன்னை சுற்றி சுற்றி வெளிச்சம் வர விடாம, நீ நல்லவன், நீ சுகம் உள்ளவன், நீ ஆரோக்கியம் உள்ளவன்னு நீ உனக்கு பேர் சொல்ல முடியாம எப்போதும் நோயாளி நோயாளி நோயாளி, என் நோய் போக மாட்டேங்குது, என் கஷ்டம் மாற மாட்டேங்குதுன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நீ என்ன செய்துக்கிட்டு இருக்க? இந்த சோதனைகளை கண்டு துவண்டு போய் கொண்டிருக்கிற. ஆனால் அவன் வெளிச்சம் என்ன செய்யும்? இந்த காற்று நிறுத்தப்படும். உனக்கு விரோதமாக எழும்பும் எல்லா காற்றுகள், எல்லா அசுத்தாவிகள், எல்லா மந்திரங்கள், எல்லா பில்லி சூனியங்கள் எல்லாம் உன்னை விட்டு அகற்றப்படும். உன் துக்கம் துடைக்கப்படும். அல்லேலூயா. வேதனை துடைக்கப்படும். உன்னுடைய துயரங்கள் மாற்றப்படும். உனக்காக ஒரு வைத்தியர் இயேசு இருக்கிறார். அந்த வைத்தியர் உன்னை குணமாக்கக்கூடியவர். அவர் உனக்கு சுற்றிலும் இருக்கிறதான நசுக்கப்பட்ட நாணலை ஆனாலும் சரி, அந்த நாணலை அவர் பயன்படுத்த முடியும். மங்கி எரிகிற திரியா இருந்தாலும் சரி, அதை நன்றாக எரிய வைக்க தேவனால முடியும். ஆகவே உங்களை தேவன் இந்த சூரியனை போல உங்களை மாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கோ. அல்லேலூயா. ஒரு திரிய போல நீங்க அணைஞ்சு போக மாட்டீங்க. தேவன் அந்த கருந்தறிய நீக்கி ஆண்டவர்னு சிவாரு மாற்றுவார். உன் பிரச்சனை என்ன? உன் கவலை என்ன? இன்னைக்கு ஏன் கொஞ்சமாக இருந்துக்கிட்டு இருக்க? உன்ட வீட்டில் வெளிச்சம் இல்லை, உன் வீட்டில் வருமானம் இல்லை, உன் வீட்டில் உயர்வு இல்லை. இந்த சூழ்நிலையில் இருக்கிற உன்னை தேவன் என்ன செய்ய போகிறார்? மாற்றி உன்னை ஆசீர்வதிக்க. அப்போ வைத்தியனுக்கு பிணியாளிக்கு யார் தேவை? பிணியாளிக்கு யார் தேவை? நோயாளிக்கு யார் தேவை? வைத்தியம் தேவை. இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? வைத்தியனை உன்னை குணமாக்கி கொள்ளுன்னு சொல்ல போகிறீங்களா? இல்லை வைத்தியனே என்னை குணமாக்கும், நம் பாவி என்னை குணப்படுத்தும் என்று தேவனை நோக்கி கெஞ்ச போகிறீங்களா? உங்களிடத்துல இருக்கிற நாணல் போன்ற அனுபவங்கள், நசுக்கப்பட்ட நிலைமை உங்களை விட்டு மாறப்போகுது. உங்களை சுற்றி காற்றடித்து கொண்டு உங்களை மங்கி எரிய வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த புயல் காற்று, அந்த சோதனை உங்களை விட்டு நீங்க போகிறது. உன்னுடைய துக்கம் துடைக்கப்பட போகிறது. உன்னுடைய வேதனை நீக்கப்பட போகிறது. நீ உன்னை உருவாக்கின தேவன் உனக்கு மருத்துவராக இருக்கிறார். உன்னை பண்படுத்துகிற தேவன் உனக்கு மருத்துவராக இருக்கிறார். உன்னை பாதுகாக்கிற தேவன் உனக்கு மருத்துவராக இருக்கிறார். அவரிடத்துல போய் உன் பிரச்சனைகளை சொல்லு. உன் பிரச்சனை இன்றைக்கே தீர்க்கப்படும். இன்றைக்கே உன் துக்கம் சந்தோஷமாக மாற்றப்படும். ஆகவே தேவன் நோயை தீர்க்க அவர் வல்லமை உள்ளவர். உங்களுக்கு எல்லாருக்கும் யார் தேவை? வைத்தியம் தேவை. அவர் அந்த வைத்தியர் இடத்துல போங்க. உங்களுக்கு நல்ல வைத்தியம் பாருங்க, நல்ல சுகத்தை பெற்று தேவனை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளோடு பேசினதற்காக தொடர்ந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உமக்கென்று ஆசீர்வாதமாக இருக்க உடைய பிள்ளைகளை தரப்படுத்தினார். எல்லா நன்மைகளையும் உடைய பிள்ளைகள் கட்டளையும் யாதொரு குறைவும் உடைய பிள்ளைகளுக்கு வராதபடிக்கு இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும். இந்த வைத்திய ஆண்டவரை பிணியாளிகளுக்கு வைத்தியம் தேவை என்ற வார்த்தையை இந்த பிள்ளைகளோடு பேச நீர் பழக்கினீரே. அதுக்காக தேவனை துதிக்கிறேன். தொடர்ந்து உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த பிள்ளைகள் எல்லாம் சுகமாக்கப்படட்டும். பிள்ளைகள் எல்லாம் சொஸ்தமாகட்டும். பிள்ளைகள் எல்லாம் ஆரோக்கியமாகட்டும். பிள்ளைகள் எல்லாம் விடுவிக்கப்பட்டவர்களாய் மாறட்டும். கர்த்தர் தாமே இவர்களை ஆசீர்வதிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேறும் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அன்யோன்யமும் நம் அனைவரோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருகே மட்டும் கூட இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும்